அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். தலிகை போட ஏற்ற இந்த புரட்டாசி 3ஆம் சனிக்கிழமையின் வழிபாட்டை பற்றியும் கோவிந்த நாமத்தின் மகிமையை பற்றியும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு. அந்த விதத்தில் புரட்டாசி மாதம் விரத மாதம் என்று அழைக்கப்படுகிறது. திருப்பதி பெருமாள் வழிபாட்டிற்கே உரிய ஒரு சிறப்பான மாதம். கோவிந்தா என்ற நாமம் எங்குமே ஒலிக்கின்ற ஒரு மாதம். பரம ஏழையின் வீடுகளிலிருந்து பணக்கார குடும்பங்கள் வரை எந்தவித வித்தியாசமோ வேறுபாடும் இல்லாமல் நாமம் போட்டுக்கொண்டு மஞ்சள் ஆடை அணிந்து கொண்டு குழந்தைகளும் பெரியவர்களும் சேர்ந்து ஒரு பித்தளை சொம்பில் நாமம் போட்டு துளசி மாலை சாத்தி வீடு வீடாக சென்று கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை உச்சரித்து அவர்கள் கொடுக்கின்ற அரிசியையும் பணத்தையும் வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்து அந்த அரிசியை பயன்படுத்தி இனிப்பு பொங்கல் செய்து படையலிட்டு நாம் வழிபடுகின்ற ஒரு மாதம். அந்த பணத்தை நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய திருப்பதி உண்டியலில் போட்டுட்டு அதை திருப்பதி பெருமாள் கோவிலுக்கு செல்லும் பொழுது அந்த உண்டியலில் செலுத்தக்கூடிய ஒரு சிறப்பான வழிபாடு. நவராத்திரி ஆரம்பத்திலிருந்து திருப்பதியில் பிரம்மோற்சவம் களை கட்டும். புரட்டாசி முதல் அல்லது 2வது சனிக்கிழமைகளில் பித்ருபட்ச காலத்தில் வந்ததால் நிறைய வீடுகளில் தலிகை போடாமல் முன்னோர்கள் வழிபாடுகளை செய்திருப்பாங்க. அப்படியே தலிகை போட்டிருந்தாலும் மிக எளிய முறையில் போட்டு கோவிந்த நாமத்தை உச்சரித்து வழிபாடு செய்திருப்பாங்க. முதல் அல்லது 2வது சனிக்கிழமைகளில் தலிகை போடாதவர்கள் இந்த 3வது சனிக்கிழமை என்று தலிகை போட்டு பெருமாளை வழிபடலாம். இதற்கடுத்து 4வது சனிக்கிழமை மட்டும்தான் இருக்குது. இந்த தலிகையும் கோவிந்த வழிபாடும் நம்முடைய பாவங்களை எல்லாம் தீர்க்கும், நமக்கு புண்ணியங்களை சேர்க்கும், நமக்கு புது வாழ்வு தரும் என்ற நம்பிக்கையோடு இன்று 3வது சனிக்கிழமை தலிகை போட்டு பெருமாளின் பரிபூரண அருளை எப்படி பெறுவது என்பது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பெருமாளை குலதெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் வழிபடுபவர்கள் புரட்டாசி 3வது சனிக்கிழமையில் தலிகை போடலாம். தலிகைன்னா படையல். தலிகையில் பெருமாளுக்கு 5 விதமான சாதங்கள் படைக்கப்படுகிறது. தேங்காய் சாதம், தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல், புளியோதரை, வெண்பொங்கல் என்ற சாதங்களும் உளுந்து வடை, சுண்டல் மற்றும் பானகம், துளசி தீர்த்தம் போன்றவையும் தலிகையில் வைக்கப்படுகிறது. 5 விதமான சாதங்களை பச்சரிசியில் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, வாழை இலையில் 5 விதமான சாதத்தால் திருமாலின் திருவுருவ படத்தை வரைந்து தூப தீப ஆராதனையிட்டு கோவிந்தா என கோஷமிட்டு வழிபடுவாங்க. தலிகை போட முடியாதவர்கள் மாவிளக்கு வைத்து வழிபாடுகளையும் செய்யலாம். பெருமாளுக்கு தயிர் சாதம் மிகவும் பிடித்த உணவாக கூறப்படுவதால் தயிர் சாதத்தை படையலிட்டு வழிபடுவார்கள். அதனால்தான் இன்றளவும் திருமலையில் ஏழுமலையானுக்கு மண்பானையில் தயிர் சாதம் நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு புரட்டாசியில் 4 சனிக்கிழமைகள் வருது. முதல் 2 புரட்டாசியும் நமக்கு மகாலய பட்சத்தில் வந்துடுச்சு. இன்று அக்டோபர் 5ஆம் தேதி 3வது சனிக்கிழமை. இந்த 3வது சனிக்கிழமையை தலிகையை இப்படி போட்டு நீங்கள் வழிபடணும். 3வது சனிக்கிழமை அக்டோபர் 5ஆம் தேதி வருகிறது. இது நவராத்திரி காலத்தில் வர்றதுனால இன்றைய தினம் மகாலட்சுமி பூஜை செய்வதும் மிகவும் விசேஷமானதாகும். மேலும் திருதியை திதி வருவது கூடுதல் சிறப்பு. 4வது சனிக்கிழமை அக்டோபர் 12ஆம் தேதி திருவோண நட்சத்திரத்தில் வருவதும் மிக மிக விசேஷமானதாகும். மேலும் விஜயதசமி சேர்ந்து வர்றதுனால 3வது சனிக்கிழமை தலிகை போட முடியாதவர்கள் 4வது சனிக்கிழமையில் தலிகை போடலாம். இதில் 4 வாரங்களும் தலிகை இடுபவர்கள் பெருமாளுக்கு படைத்து வழிபடலாம். முடியாதவங்க இந்த சனிக்கிழமையில் உங்களுக்கு உகந்த நாளை தேர்வு செய்து அந்த நாளில் தலிகை இட்டும் வழிபடலாம். இதுவும் முடியாதவங்க மாவிளக்கு மட்டும் வைத்தும் வழிபடலாம். நாம் வைக்கும் எந்த ஒரு நைவேத்தியத்தையும் உள்ளன்போடு இறைவனுக்கு படைத்தாலே அவர் ஏற்றுக்கொள்வார். இந்த புரட்டாசியில் பல நல்ல நாட்கள் தொடர்ந்து வருவதால் வழிபாடுகளை முறையாக கடைபிடித்தால் அதற்கேற்ற பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்த 3வது சனிக்கிழமை அன்று தலிகை போட்டு மாவிளக்கு ஏற்றி சாம்பிராணி போட்டு மணி அடித்து கோவிந்தா என்ற நாமத்தை
உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக நீங்கள் மணியடித்து கோவிந்தா நாமத்தை உச்சரித்து பெருமாளை வணங்கினால் குறைவொன்றுமில்லாத கோவிந்தன் உங்கள் குடும்பத்தில் ஒரு குறையும் வராமல் காப்பான். அது சத்தியத்திலும் சத்தியம், அது மிக மிக நிச்சயம் அப்படின்னு நம்பிக்கையோட கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடநாயக கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடநாயக கோவிந்தா. இந்த மந்திரத்தை உச்சரித்து நீங்கள் வழிபட்டால் உங்கள் பாவங்கள் எல்லாம் தீர்ந்து புண்ணியங்கள் சேரும், புது வாழ்வு தரும். இந்த பதிவின் மூலம் நவராத்திரியோடு வருகின்ற இந்த புரட்டாசி 3ஆம் சனிக்கிழமை அன்று தலிகை போட்டு மாவிளக்கு ஏற்றி சாம்பிராணி போட்டு மணி அடித்து கோவிந்த நாமத்தை உச்சரித்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புத பலன்களை பற்றி இந்த பதிவில் நாம் அனைவரும் தெளிவாக தெரிந்து கொண்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.